வெங்காயம் பாருங்க, வெங்காயம் உளிச்சிக்கிட்டே நான் உங்ககிட்ட வீடியோ போடுறேன். கை வாக்கில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும். அந்த மாதிரி நம்ம வீடியோவும் போடணும், வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே போடுறேன் மக்களே. ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இசைங்கிறது இந்த பாட்டு, மெலடி சாங், இந்த மாதிரி 90-80 ஹிட்ஸ் பாட்டெல்லாம் இது உண்மையாக நடந்ததுங்க. ஒரு அப்பாவுக்கு ரொம்ப கேன்சர் இதாகி ரொம்ப அவங்க அப்பா டாக்டரு கை விட்டுட்டாங்க. அவ்வளோதான், காப்பாற்ற முடியாதுன்னு. மகன் திடீர்னு இது உண்மையாக நடந்ததாம்மா. திடீர்னு யோசனை பண்ணி அவங்க அப்பாவை ஒரு இயற்கையான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் பாட்டும் அந்த இயற்கை சூழல், இயற்கையோடைய அந்த எப்படி சொல்கிறோம், மலைப்பகுதிக்கெல்லாம் போனால் எத்தனையோ மூலிகையில் பட்டு வர்ற தண்ணியும் மூலிகையில் பட்டு வர்ற காற்று சுவாசம் பண்ணணும்னா உடம்புல தீராத நோயும் தீருமா. அந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு, மலை சார்ந்த பகுதிகளுக்கு அவங்க அப்பாவை 1 மாதம் லீவை போட்டுட்டு வேலைக்கு அந்த மகன் கூட்டு போய் இயற்கையை அவங்க அப்பாவுக்கிட்ட காட்டி அவர் மைண்டை மாற்றி இது பண்ணி 1 மாதமாக அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து ரொம்ப இது பண்ணி 1 மாதத்துக்கு உடம்பையும் நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து தேற்றி நல்லா ஒரு ஆரோக்கியமாக வச்சுருந்து அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னமோ அதெல்லாம் அந்த பையன் செஞ்சு 1 மாதம் கிருமிச்சு டாக்டர்கிட்ட மறுக்கா எடுத்து பார்க்குறப்ப கேன்சர் குறைஞ்சி 90% கேன்சரே அவருக்கு குணமாகிருக்குது. இது அந்த பையன் அந்த அளவுக்கு பண்ணி, இந்த மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கிறது ஒன்று. மனசு ஒரு சந்தோஷமான பாடலும், நம்ம சந்தோஷமாக பக்தி நிறைஞ்சவங்களாக இருந்தால் சாமி பாட்டு, சாமியோட இதெல்லாம் கேட்கலாம். அல்லது ஒரு சிலர் மியூசிக் மட்டும் விரும்புவாங்க, பாடல் மியூசிக் விரும்புவாங்க. அவங்கவுங்க என்ன இதில் ஆசைப்படுறாங்களோ, அதாவது ஒவ்வொரு பல மனிதன் பல குண நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன ஒரு மனசுக்கு பிடிக்குதோ அதையெல்லாம் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து காட்டி அவனுக்கு வச்சிருந்தா தீராத நோயும் தீருங்க. இது உண்மை, முற்றிலும் உண்மை. பிரபஞ்ச சக்தியிலேயே நம்மளுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்தோம். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்தி ஒன்றுமில்லை. எனக்கு உண்மையாக நடந்தது. இந்த மயில் மாணிக்கம்னு செடி, அது எனக்கு ரொம்ப நாளாக தொலைவிக்கிட்டு இருந்தேன், எங்கடா எனக்கு கிடைக்கணும் அது, அந்த பூ